சுலேமேத்தியாளின் அழகே மணவாளன் புகழ்ந்ததைக் கேட்ட தோழிகள் சுலேமேத்தியாளை உற்று பார்த்து அவளின் அழகே இவ்வாறு புகழத் தொடங்குகிறார்கள். சந்திரனைப் போல் அழகும், சூரியனைப் போல் பிரகாசமும், கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவாள், அருணோதயம் போல் உதிக்கிற இவள் யார்? உன்னதப்பாட்டு 6:10 மணவாளியே, உன்னைச் சுற்றிலுமுள்ள தேவ பிள்ளைகள் உனது ஆத்துமாவின் அழகே புகழ்கின்றனர். எப்படி சந்திரன் சூரியனின் கதிர்களிலிருந்து வெளிச்சத்தை எடுத்து பூமிக்குக் கொடுக்கிறதோ, நீயும் நீதியின் சூரியனான கிறிஸ்துவனிடமிருந்து அவரின் மகிமையின் ஒளியை சாத்தானால் இருட்டடிக்கப்பட்ட இடங்களுக்கு கொண்டு போவாய். சந்திரனைப் போலிருக்கும் உன் அழகே உனது ஊழியத்தின் மூலம் பயனடைந்த தேவமக்கள் புகழ்வார்கள். நீதியின் சூரியனான கிறிஸ்து உன்னில் வாசம் செய்வதால் நீயோம் அவரைப் போல் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறாய். வல்லமையின் ஆவியானவர் உன்னில் எல்லா வல்லமையோடு தங்கியிருக்கிறார். நீ கொடிகள் பறக்கும் படையைப் போல் கெடியுமுள்ளவள். உன்னிடம் கொடிகள் பறக்கும் ஒரு பெரிய ராஜரீக போர் சேனையே இருக்கின்றது. ஏன் பயந்து ஒதுங்குகின்றாய்? பள்ளத்தாக்கிலே பழுத்த கனிகளைப் பார்க்கவும், திராட்சைச் செடிகள் துளிர்விட்டு மாதளஞ்செடிகள் பூத்ததா என்று அறியவும் வாதுமைத் தோட்டத்துக்குப் போனேன் என்று மணவாளி தோழிகளின் கேள்விக்கு உத்தரவு கொடுக்கிறாள். உன்னதப்பாட்டு 6:11 மணவாட்டியே, உனக்கு ஒரு வாதுமைத் தோட்டம் உண்டு. வாதுமை கொட்டையை உடைத்து பருப்பை எடுத்து உண்ணலாம். இந்த கடினமான தோட்டை உடைப்பது இலகுவானதல்ல. இந்த உலகத்தின் கடவுளான சாத்தான் கோடிக்கணக்கான மக்களைச் சுற்றிலும் தோடுகளைக் கட்டி கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷம் அவர்களிடம் சேராமல் தடை செய்து கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடனுக்கும் ஒரு வாதுமைத் தோட்டம் உண்டு. இருளின் பள்ளத்தாக்கிலே வளரும் கனிகள் கிறிஸ்துவுக்குத்தான் சொந்தம். சுவிசேடத்தின் மூலம் தோடுகளை உடைத்து பழங்களை எடுத்து கிறிஸ்துவுக்கு கொடுப்பது உன் பணியும் கடமையும் ஆகும். பள்ளத்தாக்கில் வளரும் திராட்சைச் செடிகள், மாதளஞ்செடிகள் உலக மக்களின் கண்பார்வைகளில் விழாமலிருக்கிறது. ஆனால் உன் கண்களில் தெரிகின்றன. நீ இந்த செடிகளுக்கு நீர் ஊற்றி உரம் போட்டு பராமரித்தால் தான் இவைகள் பூத்து கனி கொடுக்கும். உனது கண்ணீர் ஜெபங்களினால் சுவிசேஷம் மூலம் விதைக்கப்பட்ட விதைகள் முளைக்கும்படி செய்து அவைகள் வளர்ந்து செடியாகவும் மரமாகவும் ஆகச் செய்யும். விதை விதைக்கும் ஊழியனே, நீ உடனே கனிகளை எதிர்பார்க்க முடியாது. ஒரு விவசாயியைப் போல பொறுமையோடு காத்திரு. ஆனால் உன் தோட்டத்திற்குத் தினமும் போய்க் கொண்டிரு. உனது தோட்டக்காரன் இயேசுவே. நீ அவருடன் கூட வேலை பார்க்கும் சக ஊழியன். கண்டிப்பாக நீ கனிகளைக் காண்பாய். பூக்கள் பூக்கிறதா என்று கவனிக்கவும். பூச்சிகள் வந்து அழிக்கக்கூடும். விவசாய மருந்துகளை உபயோகிக்க வேண்டும். மொட்டு விரியும் பூக்களை வெட்டுக்கிளி அழிக்கக்கூடும். கொல்ல சுவிசேஷம் உனது தோட்டத்திற்குள் வெட்டுக்கிளி போன்ற கொல்ல போதகர்கள் வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஒரு நான் இந்த செடிகளிலிருந்து திராட்சைப் பழங்கள் துளிர்விட்டு மாதளம் பழங்கள் போன்ற விசேஷித்த ஊழியர்கள் எழும்பக்கூடும். எல்லா விண்ணப்பங்களுடனும் எல்லா எச்சரிப்புகளுடன் மொட்டு விரியும் பூக்களை காத்துக்கொள். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல்லோ. ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்கமனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகர்களைத் தங்களுக்குத் திரளாகச் சேர்த்துக்கொண்டு சத்தியத்துக்குச் செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்குச் சாய்ந்து போகுங்காலம் வரும். நீயோ எல்லாவற்றிலும் மனத்தெளிவுள்ளவனாயிரு. தீங்கனுபவி, சுவிசேஷகனுடைய வேலையைச் செய். உன் ஊழியத்தை நிறைவேற்று. 2 தீமோ 4:2-5 நினையாததுக்கு முன்னே என் ஆத்மா என்னை அம்மினதாபின் இரத்தங்களுக்கு உப்பாக்கிற்று என்று மணவாட்டி தன்னைப் பற்றி தோழிகளிடம் மேலும் கூறுகிறாள். உன்னதப்பாட்டு 6:12 அம்மினதாப் என்றால் புத்திசாலிகள் என்ற அர்த்தமாம். சுலேமேத்தியாளின் சொந்த மக்கள் புத்திசாலிகள். அவர்களின் இரத்தங்கள் துரிதமாக பறக்கும். மணவாட்டியே, உன்னைச் சுற்றிலும் ஒரு தேவதூத சேனையே எப்போதும் இருந்து கொண்டே இருக்கிறது. இந்த இரத்தங்கள் தேவனின் தெரிந்தெடுக்கப்பட மக்களுக்காக பணிவிடை செய்வதற்காக தயாராகவே இருக்கின்றது. மணவாட்டியே, உனக்கு அந்நிய பாஷை வரம் இருக்குமானால் சில சமயங்களில் நீ உனக்கு அறியாத பாஷையில் பரிசுத்தாவியானவரால் உந்தப்பட்டு எபிக்க வழி நடத்தப்படுவாய். இந்த ஜெப விண்ணப்பம் நீ அறியாத ஒரு உயிருக்காக போராடும் தேவ பிள்ளைக்காக இருக்கலாம். அல்லது சுவிசேஷத்திற்காக சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் ஒரு தேவ ஊழியனுக்காக இருக்கலாம். இந்த ஜெபம் பண்ணின பின்பு நீ தேவனின் உதவியோடு இந்த ஜெபத்தின் அர்த்தத்தையும் அறிந்து கொள்ளலாம். கொரிந்தியர் 14:13-14 உனக்கு அந்நிய பாஷை வரம் இல்லாவிட்டாலும் பரிசுத்தாவியானவரால் உந்தப்பட்டு மற்ற துன்பம் அனுபவிக்கும் தேவ பிள்ளைகளுக்கவோ அல்லது தங்களின் சொந்த காரியங்களுக்கவோ நீ ஜெபிக்கக்கூடும். இந்த ஜெப விண்ணப்பங்களை சுமர்ந்து பரலோகத்திற்கு எடுத்துச் செல்ல அநேக அம்மினதாபின் இரத்தங்கள் உனக்கு அருகிலே இருக்கின்றது. ராஜா சாலுமோன் சூலமித்தியாளின் அழகை விவரித்ததை எருசலேமின் குமாரத்திகள் கேட்டு சூலமித்தியாளைக் காண விரும்புகின்றனர். அவர்கள் அவளை நோக்கி, திரும்பி வா, திரும்பி வா, சூலமித்தியே, நாங்கள் உன்னை பார்க்கும்படிக்கு திரும்பி வா, திரும்பி வா
சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? அவள் 2 சேனையின் கூட்டத்துக்குச் சமானமானவள் என்றனர். உன்னதப்பாட்டு 6:13 டோட் அன்பார்ந்த கிறிஸ்துவின் மணவாளியே, உன்னைப் பற்றியும் உனது ஆவிக்குரிய அழகை பற்றியும் அறிந்த தேவ பிள்ளைகள் அவர்களிடம் திரும்பி வந்து உன்னை ஊழியம் செய்ய விரும்பி அழைப்பார்கள். இவர்கள் ஒரு காலத்தில் உன்னை இகழ்ந்திருக்கலாம். இப்போதோ உனது முக்காட்டை மணவாளன் திறந்து உன்னை கிறிஸ்தவ உலகத்திற்கு வெளிப்படுத்துகின்றார். கிறிஸ்தவ உலகத்தில் இதுவரை பணத்தினாலும் கீர்த்தியாலும் ஊழியம் செய்த ஊழியர்களிடமிருந்து உன்னை வித்தியாசப்படுத்திக் காண்கின்றார். சூலமித்தியில் நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? உன்னில் அப்படி என்னத்தை பார்க்கிறார்கள்? உன்னிடம் பணமோ செல்வாக்கோ இல்லை. உன்னிடம் பரிசுத்தாவியானவரைத் தவிர வேறு யாரோ எந்த ஸ்தாபனமோ இல்லை. உன்னை பின்பற்றி வர ஒரு கூட்டமே இல்லையே. ஆனால் உன்னை 2 சேனையின் கூட்டத்துக்குச் சமானமானவள் என்று சொல்லும் காலம் வருகிறது. ஆண்டவர் சபைகளில் எழுப்புதல் கொண்டு வருவது உன்னை போன்ற பள்ளத்தாக்கில் தங்களை கிறிஸ்துவிற்குள் மறைத்துக் கொள்ளும் உண்மையான ஊழியர்கள் மூலமே. உன்னை கிறிஸ்து ஒரு எழுப்புதலின் கருவியாக உபயோகப்படுத்தும்போது நீ உன்னை குறித்து உனது தாழ்மையான ஊழியத்தை உயர்த்திக் காண்பிக்காதே. தன்னை கருப்பானவள் என்று தாழ்த்தும் சூலமித்தியாளைப் போல நீங்கள் என்னத்தை பார்க்கிறீர்கள்? சொல்வாயாக. ஆனால் கிறிஸ்து உனது ஊழியத்தின் மூலம் அந்த கிறிஸ்துவின் கோட்டையை தனது தேவதூதர்களின் சேனைகளை வைத்து நொறுக்குவார். ராஜகம் அரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூசணம் போலிருக்கிறது என்று சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்தெழுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னதப்பாட்டு 7:11 தோழிகள் அவளை ராஜகுமாரத்தியே என்று அழைக்கின்றனர். மணவாளியே, உன்னைச் சுற்றிலுமுள்ள உண்மையாக கிறிஸ்துவை தேடும் தேவப்பிள்ளைகள் உனது விசேஷித்த ஆளுமையைக் கண்டு புகழ்வார்கள். நீ பண செல்வாக்கு இல்லாமலிருந்தாலும் உன்னை ராஜகுமாரத்தியே என்று அழைப்பார்கள். உனது பாதங்களை இவ்விதம் புகழ்வார்கள். சமாதானத்தைக் கூறி நற்காரியங்களைச் சுவிசேஷமாய் அறிவிக்கிற உன் பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகானவைகள் என்று எழுதியிருக்கிறதே. ரோ 10:15 ஏசா 52:7 உன் ஊழியத்தின் மூலமாகத்தான் உண்மையான கலப்படம் இல்லாத சுவிசேஷம் பிரசிங்கப்படும். ஒரு மனிதன் பண்ணிய மேடையிலிருந்து நீ இந்த மகிமையான சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாய். உனக்கென்று உன் நேசர் ஒரு பாதரட்சைகளை உண்டு பண்ணிக் கொடுப்பார். இந்த பாதரட்சைகள் இல்லாமல் உன் பாதங்கள் அழகாக இருக்காது. இந்த பாதரட்சைகளை உனக்கு வாங்கிக் கொடுப்பது செல்வந்தர்கள் அல்ல. நன்கொடைகளோ டொனேஷன்ஸ் பழைய ஏற்பாட்டின் தசமபாகமோ டைட்ஸ் அல்ல. இன்று எல்லா மேடை ஊழியங்களும் கெட்டுப்போய்விட்டது. இந்த கெட்டுப்போன ஊழியங்களின் மூலம் எழுப்புதல் வரவே வராது. அநேக ஊழியர்களின் பாதரட்சைகள் பணத்தால் செய்யப்பட்டவைகள். தேவ வார்த்தைகளை திரித்து பணம் வசூலித்து பெரிய கட்டிடங்களை கட்டி மேடைகளை அமைந்து வெறும் செய்திகளை கொடுத்து பரலோகத்திலிருந்து வேல்ஸ் நாட்டின் நடந்த எழுப்புதலை இந்தியாவில் கண்டிப்பாக கொண்டுவர முடியாது. கிறிஸ்துவை உண்மையாக நேசிக்கும் மக்கள் நீ வாய் திறந்து கேட்காமலே உனக்காக ஜெபத்தில் தாங்கவும் பண உதவி செய்யவும் முன் வருவார்கள். ராஜகுமாரத்தியே, பாதரட்சைகளிட்ட உன் பாதங்கள் மிகவும் அழகாயிருக்கிறது. உன் இடுப்பின் வடிவு விசித்திரத் தொழிற்காரரின் வேலையாகிய பூசணம் போலிருக்கிறது என்று சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்தெடுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னதப்பாட்டு 7:11 இடுப்பின் வடிவு ஒரு பெண்ணின் சரீரத்திற்கு அழகைக் கொடுக்கிறது. நீதியும் பாரிசுத்தமும் உள்ள வாழ்க்கையை வாழும் ஒவ்வொரு கிறிஸ்துவின் சீடனும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபைக்கு விசித்திர தொழிற்காரரின் வேலையாகிய பூசணம் போன்ற அழகைக் கொடுக்கிறது. ஒரு கிறிஸ்துவின் ஊழியரின் தனிப்பட வாழ்க்கையை உலக மக்கள் காண்கிறார்கள். இவர்களது தனிப்பட வாழ்க்கைகளை வைத்துத்தான் உலக மக்கள் கிறிஸ்துவை நியாயப்படுத்துகிறார்கள். கிறிஸ்துவின் மணவாட்டியின் எடுப்பின் வடிவு மணவாளனாகிய கிறிஸ்துவுக்கு மகிமை கொண்டு வருகிறது. மணவாட்டியின் வாழ்க்கையே வித்தியாசமாக இருக்க வேண்டும். மணவாளியின் தோழிகள் அவளின் இடுப்பின் வடிவை புகழ்ந்து பாடுகிறார்கள். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது என்று தொடர்ந்து சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்தெடுக்கும் ஆளுமையை புகழ்கிறார்கள். உன்னதப்பாட்டு 7:2 வயிற்றின் நடுவிலுள்ள தொப்புள் பார்ப்பதற்கு முக்கியமானதாக தோன்றாது. ஏனென்றால் இதற்கு எந்தவிதமான வேலையோ கிடையாது. ஆனால் தேவனின் பார்வையில் விலையேறப்பட்டது. தொப்புள் கொடியின் மூலமாக தாயின் சரீரத்திலிருந்து கருவிலிருக்கும் குழந்தைக்கு உணவு செல்கிறது. குழந்தை வளர்ந்து பெரிதாகி வயிற்றிலிருந்து வெளியே வந்தவுடன் இந்த கொடி அவிழ்ந்து விடுகிறது. தொப்புள் கொடி ஒரு உயிர் பாதையாகும். கருவில் வளரும் குழந்தைக்கு அருகிலேயே அது உள்ளது. அது தான் குழந்தையை உயிருடன் வைத்திருக்கிறது. இதைப்போல ஒரு ஆத்துமா மறுபடியும் பிறக்கும்போது பரிசுத்தாவியானவர் அந்த ஆத்துமாவிற்கு தேவ வார்த்தையின் மூலம் உயிர் கொடுத்து
பின்பு பரிசுத்தாவியானவர் அந்த ஆத்துமாவில் பிரவேசித்து வாசம் பண்ண தொடங்குகிறார். அந்த ஆத்துமா மறுபிறப்பு அடையும் போது ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் மூலம் அதற்கு ஒரு நேரான உயிர்ப்பாதை உருவாகி ஆவியில் பிறக்கின்றது. பிறந்தவுடன் இந்த நேரான உயிர்ப்பாதை துண்டிக்கப்பட்டு பரிசுத்தாவியானவரே அந்த ஆத்துமாவில் வாசம் பண்ண தொடங்குகிறார். அதன் பின்பு அந்த நேரான உயிர்ப்பாதை அம்பிளிக்கல் கோர்ட் துண்டிக்கப்படுகிறது. முன்னே நடந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களோ தரிசனங்களோ மறுபடியும் நேரிடாது. கிறிஸ்துவின் சபையாகிய சரீரத்தில் இந்த ஆவிக்குரிய பெண்ணின் தொப்புள், அதாவது தேவனின் ஆவி ஒரு பாவைக்கு இரட்சிப்பு அளித்ததற்கு அடையாளமாக விளங்குகிறது. மணவாளியே, உன் மூலம் ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைந்த தேவ பிள்ளைகள் உன் ஆவிக்குரிய நாபியைக் கண்டு உன்னுடைய ஊழியத்தின் மூலம் அவர்கள் ஆவிக்குரிய மறுபிறப்பு அடைந்ததை நினைவு கூர்கிறார்கள். உன் நாபி திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் போலிருக்கிறது என அவர்கள் புகழ்கிறார்கள். தெய்வீக எழுத்தர் திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் என்ற வார்த்தைகளை இங்கே உபயோகப்படுத்துகிறார். இது ஒரு வட்டக்கலசம். இந்த கைப்பிடி இல்லாத வட்டக்கலசத்தின் மூலம் யாருமே பிடித்து இழுத்துப் பானத்தை குடிக்காமல் எல்லாருமே சேர்ந்து ஒன்றாகவே குடிக்கலாம். இந்த திராட்சரசம் நிறைந்த வட்டக்கலசம் பரிசுத்த நற்கருணையின் மேன்மையை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தமாகிய திராட்சரசத்தை மணவாட்டியான நாம் எல்லா தேவ பிள்ளைகளுடன் சபை பாகுபாடு, இனப்பாகுபாடு, மொழி பாகுபாடு, ஜாதிப் பாகுபாடு காணாமல் பகிர்வோமாக. உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கிறது என்றும் புகழ்கிறார்கள். உன் வயிறு ஆகாரம் ஜீரணிக்கும் ஒரு செயல்முறையை குறிக்கிறது. மணவாட்டி தனது ஆவிக்குரிய பற்கள் மூலம் தேவ வார்த்தைகளை உட்கொண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படுத்த வேண்டும். நீயேதான் உட்கொள்ள வேண்டும். கரண்டியை வைத்து யாரும் உன்னை ஊட்ட வேண்டாம். நீயே உட்கொண்டு மற்ற தேவ பிள்ளைகளுக்கு கீழே கூறப்பட்டபடி தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும். வெறுமனே மனப்பாடம் செய்தல் அல்ல. இவைகளை உன் வாழ்க்கையில் கடைபிடித்த பின்பு மற்றவர்களுக்குப் போதிக்க வேண்டும். அப்போதுதான் உன் வயிறு லீலி புஷ்பங்கள் சூழ்ந்த கோதுமை அம்பாரம் போலிருக்கும். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ காண்கிறதை புசி, இந்தச் சுருளை நீ புசித்து இஸ்ரவேல் சந்ததியாரிடத்தில் போய் அவர்களோடே பேசு என்றார். அப்படியே என் வாயை திறந்தேன். அப்பொழுது அவர் அந்தச் சுருளை எனக்கு புசிக்கக் கொடுத்து, மனுபுத்திரனே, நான் உனக்குக் கொடுக்கிற இந்தச் சுருளை நீ உன் வயிற்றிலே உட்கொண்டு அதனால் உன் குடல்களை நிரப்புவாயாக என்றார். அப்பொழுது நான் அதை புசித்தேன். அது என் வாய்க்குத் தேனைப் போல் தித்திப்பாயிருந்தது. எசேக்கியேல் 3:1-3. கிறிஸ்துவின் மணவாட்டியான நீ வனாந்தரத்திலே அலைந்து திரியும் போது அவரின் வார்த்தைகளை உட்கொண்டு கீழ்ப்படிந்து உன் ஆத்துமாவை பலப்படுத்த வேண்டும். நமது உணவில் கோதுமை முக்கியமானது. இது ஆவிக்குரிய உணவான தேவ வார்த்தைகளாகும். இந்த கோதுமை பெரும் குவியலை சுற்றி வெண்மையான, சுத்தமான, அழகான லீலி புஷ்பங்கள் இருக்கின்றனவாம். வேத வசனங்களை கலப்படம் அல்லது திரித்தல் இல்லாமல் போதிக்க வேண்டும். உன் 2 ஸ்தனங்களும் வெளிமானின் இரட்டைக்குட்டிகளுக்குச் சமானமாயிருக்கிறது. உன்னதப்பாட்டு 7:3 என்று தொடர்ந்து சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கவர்ந்தெடுக்கும் மார்பகத்தை புகழ்கிறார்கள். இவளது 2 ஸ்தனங்களையும் வெளிமானின் இரட்டைக்குட்டிகளுக்கு ஒப்பிடுகிறார்கள். மணவாட்டியே, உனது இடைவிடாத பரிந்து பேசும் விண்ணப்ப ஜெப ஊழியம் மூலம் அநேக ஊழியர்களுக்கு, குழந்தைகளுக்கு பால் கொடுக்கும் தாயைப் போல ஊழியம் செய்கின்றாய். நீ ஒரு போதகராக இருந்தால் தேவ வசனங்களை புரட்டாமல் ஆவிக்குரிய உணவாக கிறிஸ்துவின் மந்தைக்கு ஊட்ட வேண்டும். விண்ணப்ப ஜெப ஊழியம், போதிக்கும் ஊழியம், இரண்டையும் தியாகத்தோடும் உத்தமத்தோடும் எந்தவிதமான நன்கொடையையோ தசமபாகத்தையோ எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். உனது தியாகமான கண்ணீர் ஜெப சேவையானது பால் ஊட்டும் தாயின் இரத்தம் பாலாக மாறுவது போல அமைய வேண்டும். நீ கொடுக்கும் செய்தி வெறுமனே வேத அறிவினால் வராமல் நீ கீழ்ப்படிந்த தேவவசங்களினால் வரவேண்டும். அதாவது உன் தலையிலிருந்து வராமல் உன் இருதயத்தின் அடியிலிருந்து வரவேண்டும். உனக்கு திருமறையின் முனைவர் பட்டம் இருக்காமலிருக்கலாம். உன் உள்ளில் வாசமாயிருக்கும் ஆவியானவர் பூர்ணமானவர். அவரே ஞானத்தின் இருப்பிடம். எல்லா ஞானமும் அறிவும் அவரிடத்தில் இருக்கிறது. 1ஆம் நூற்றாண்டின் வாழ்ந்த கல்வியறிவு இல்லாதவர்கள்தான். ஆனால் பரிசுத்தாவியானவர் அவர்களின் கைகளினால் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து வந்தார். உன் கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போலவும், உன் கண்கள் எஸ்போனிலே பத்ரபேம் வாசலண்டையிலிருக்கும் குளங்களைப் போலவும், உன் மூக்கு தமஸ்குவின் திசையை நோக்கும் லீபனோனின் கோபுரத்தைப் போலவும் இருக்கிறது என்று சூலமித்தியாளின் தோழிகள் மணவாளியின் கழுத்தை இப்போது புகழ்கிறார்கள். உன்னதப்பாட்டு 7:4. மணவாட்டியே, உன் கழுத்தும் உன் மூக்கும் மணவாளனின் பார்வையில் பூர்ணமுள்ளதாக காண்கின்றது. உன் கழுத்து எப்போதும் குனியாமல் நிமிர்ந்து உன் கழுத்தை உயர்த்தி உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவரை நோக்கிப் பார்க்கவும். ஏசாயா 6:1. எப்போதும் உன் கழுத்து நிமிர்ந்து இருக்க வேண்டும். துன்ப கட்ட நேரங்களில் கழுத்தை உயர்த்தி பாலோகத்தை நோக்கி உயர்த்தவும்.
உன்னதப்பாட்டு 4 பகுதியில் மணவாளியின் கழுத்து பராக்கிரமசாலிகளின் கேடகங்களாகிய 1000 பரிசைகள் தூக்கியிருக்கிற ஆயுதசாலையாக்கப்பட்ட தாவீதின் கோபுரம் போலிருக்கிறது என்று மணவாளன் அவளது கழுத்தை வர்ணிக்கிறார். இந்த வசனத்தில் அவளது கழுத்து யானை தந்தத்தினால் செய்த கோபுரத்தைப் போல பலமாகவும் உறுதியாகவும் இருப்பதாக வர்ணிக்கிறார். மணவாளியின் கண்கள் எப்போதும் கண்ணீர் நிறைந்து எஸ்போனிலே பத்ரபேம் வாசலண்டையிலிருக்கும் குளங்களைப் போல இருக்க வேண்டும். லேவியர்களின் பட்டினம் என்று அழைக்கப்படும் எஸ்போன் பழைய நகரத்தை ரூபன் காட்டினான். எஸ்போனிலிருந்து அக்கினியும் சீகோனுடைய பட்டணத்திலிருந்து யொவாலையும் புறப்பட்டு மோவாபுடைய ஆர் என்னும் ஊரையும் அர்னோனுடைய மேடுகளிலுள்ள ஆண்டவமார்களையும் பட்சித்தது. பிற்பகல் 9:28. நே ஒரு லேவியனைப் போல தேவ சமூகத்தின் முன்பு நின்று கண்ணீர் விட்டு மற்ற தேவ ஜனங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்போது கர்த்தரிடமிருந்து அக்கினி புறப்பட்டு சாத்தானின் அல்லது அந்திக்கிறிஸ்துவின் சகல வல்லமையையும் அழித்துப் போடுகிறது. மூக்கின் வழி நாம் முகர்ந்து பார்க்கிறோம், சுவாசிக்கிறோம். கிறிஸ்துவின் மணவாளியான நீ முன்பு இந்த உலகத்தின் பாவ இன்பத்தை முகர்ந்தாய். இப்போதோ மணவாளனின் பரிசுத்த நறுமணத்தை முகர்ந்து எங்கும் உன் பரிசுத்த வாழ்க்கையின் மூலம் பரப்ப வேண்டும். நீ என்று பாவமன்னிப்பு பெற்று பரிசுத்தாவியாவாரை உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாயோ அன்றே உனது பழுதடைந்த கண்கள், உதடு, மூக்கு, காது போன்ற உறுப்புக்கள் கிறிஸ்துவிற்குள் பூரணமடைந்துவிட்டது. இவைகளை உன் மாமிச பலத்தால் கட்டுப்படுத்த முடியாது. ஆனால் உன்னில் வாழும் ஆவியானவரின் உதவியோடும் அர்ப்பணிப்புடன் கண், காது, மூக்கு, நாக்கு, சருமம் ஆகிய 5 புலன்களை அடக்கி கட்டுப்படுத்த முடியும். இரத்தாம்பரமயமாயிருக்கிற உன் தலைமயிர் கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிக்கிறது. மணவாளியின் அடைக்கலம் சிலுவையின் கீழேதான். அவளது சிரசு தனது மகிமையான தலைமயிரருடன் முள்மூடி அணிந்து இரத்தம் வடித்த மணவாளனின் சிரசையும் இரத்தம் தோய்ந்த தலைமயிரையும் பிரதிபலிக்கிறது. தோழிகள் பாராட்டும் மணவாளியின் அழகில் மயங்கி மணவாளன் நடைகாவனங்களில் மயங்கி நிற்கிறார். இதுதான் யாரும் புரிந்து கொள்ள முடியாத மணவாளனின் மர்மமான நேசம். மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று மணவாளன் தன் மணவாளியின் அழகை புகழ்ந்து பாடுகிறார். உன்னதப்பாட்டு 7:6. இயேசு உன் மணவாளன், நீ அவருடைய பார்வையில் மிகுந்த அழகாக இருப்பதாக சாட்சி கூறுகிறார். இந்த உலகம் அழகு போட்டியில் பங்கு கொள்ளும் அழகிகளை அழகு ராணிகள் என்று புகழ்கிறார்கள். ஆனால் கிறிஸ்துவோ கிறிஸ்தவ உலகில் இந்த அழகு போட்டியை வைத்து தனது மணவாளியை மகா அழகியாக தேர்ந்தெடுக்கிறார். இந்த மணவாட்டியின் விசேஷித்த குணாதிசயங்கள் என்னவென்று நாம் உன்னதப்பாட்டின் புத்தகத்தில் படித்தருகிறோம். மணவாளன் தனது கண்ணாடியை மணவாளியின் முன்னால் பிடித்து, என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று கூறுகிறார். நீ எவ்வளவு ரூபவதி என்று உனது அழகை அளக்கும்படி அவர் தனது அளவுகோலை உபயோகிக்கிறார். நீ எவ்வளவு இன்பமுள்ளவள் என்று நீ அவர்மேல் வைத்திருக்கும் அன்பையும் உறவையும் அவர் தனது அளவுகோலை உபயோகிக்கிறார். வேறு எந்த மனிதனாலும் இந்த அளவுகோலை உபயோகிக்க முடியாது. நீதான் அவரின் பிரியம், நீதான் அவரின் இன்பம். தனது மணவாளியின் அழகில் தன்னை மறந்து மணவாளன் தன் மணவாளியின் உயரத்தையும் ஸ்தனங்களையும் இவ்வாறு புகழ்ந்து பாடுகிறார். உன் உயரம் பனைமரத்தொழுங்கு போலவும் உன் ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும் இருக்கிறது. நான் பனைமரத்திலேறி அதன் மடல்களை பிடிப்பேன் என்றேன். இப்பொழுதும் உன் ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும் உன் மூக்கின் வாசனை கிச்சிலிப்பழங்கள் போலவும் இருக்கிறது. உன்னதப்பாட்டு 7:7-8. கிறிஸ்துவின் பார்வையில் நீ உனது ஆவிக்குரிய வாழ்க்கையில் இந்த உலகிலுள்ள எந்த மனிதனை விடவும் உயரமானவன் இல். ஏனென்றால் நீ கிறிஸ்துவோடு உன்னதத்தில் கம்பீரமாக வீற்றிருக்கிறாய். நீ கீழே வந்து இந்த உலகத்தின் அழுக்கு சாக்கடையை முகர்ந்து கூட பார்க்கக்கூடாது. உனது ஸ்தனங்கள் ஆவிக்குரிய பாலான வேத வசனங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில் போராட்டங்களோடு வளரும் தேவபிள்ளைகளுக்கு ஊட்டுகிறது. உனது கிறிஸ்துவுக்குள் மறைந்திருக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு உயரம் பனைமரத்தொழுங்கு போல காண்கிறது. உனது ஆவிக்குரிய ஸ்தனங்கள் திராட்சக்குலைகள் போலவும் இருக்கிறது. நீ தியாகமாக சுயத்தை மறந்து செய்யும் ஊழியம் உன் ஸ்தனங்களுக்கு உப்பாக இருக்கிறது. உனக்கு கிறிஸ்து கொடுக்கும் ஊழியம் இந்த மனிதனாலும் வந்தது கிடையாது. உனது தாளந்துகள் ஆவியின் வரங்கள் எல்லாம் கிறிஸ்து கொடுத்ததுதான். எந்த மனிதனோ எந்த சபையோ எந்த ஸ்தாபனத்திற்கோ உனது ஊழியத்தை பறிக்கவோ சொந்தமாக்கிக் கொள்ளவோ எந்தவிதமான உரிமையும் கிடையாது. நீ அவருடையவன் இல். உனது ஒவ்வொரு சரீர அங்கமும் அவருக்குத்தான். உனது முழு சரீரத்தையும் அவருக்கு அர்ப்பணிப்பாயாக. ஒவ்வொரு சரீர அங்கத்தையும் பரிசுத்தத்திற்கு ஒப்புக்கொடு. உனக்கு ஒரு ஆவிக்குரிய மூக்கு உண்டு. இதன் மூலம் கிறிஸ்துவின் பரிசுத்த பிரசன்னத்தை நுகர வேண்டும். காஷ்மீர் ஆப்பிள் ஒரு வித்தியாசமான நறுமணத்தை பரப்புகிறது. இதுபோல் மணவாளியும் மற்றவர்களுக்கு கிச்சிலிப்பழங்கள் போல ஆவிக்குரிய ஆகாரங்களைக் கொடுத்து கிறிஸ்துவை பற்றிய அறிவை எங்கும் நறுமணமாக பரப்ப வேண்டும்.
சூலமேத்தியாள் இப்போது பேச்சில் குறுக்கிட்டு மணவாளனின் வாயை புகழுகிறாள். உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாயிறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேசப் பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தைப் போலிருக்கிறது. உன்னத பாட்டு 7:9. தமிழில் தொண்டை என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலோ ரூஃப் ஆஃப் தை மவுத் என்று எழுதியிருக்கிறது. மணவாளனின் வாயிலிருந்து ஜீவ வார்த்தைகள் புறப்பட்டு நல்ல திராட்சரசத்தைப் போல மணவாளிக்கு பயந்திருக்கிறது. கானா ஊர் கல்யாணத்தில் திராட்சரசம் குறைவுபட்டவுடன் இயேசு கடைசியிலுள்ள திராட்சரசத்தை ஆசிர்வதித்து அதை பெருக செய்து நல்ல சுவை உள்ளதாக மாற்றினார். இது ஒரு தரத்தில் உயர்ந்த திராட்சரசம். எந்த மனிதரால் உண்டு பண்ண முடியாது. உனது வாழ்க்கையிலும் இந்த அற்புதமான திராட்சரசம் அநேக வருடங்கள் கழித்து ஆண்டவர் தரப்போகிறார். இந்த திராட்சரசம் என் நேசர் குடிக்கையில் மெதுவாயிறங்குகிறதாக இருக்கிறது. உன் நேசரே இந்த திராட்சரசத்தை சுவைத்து உனக்கு கொடுக்கிறார். இது உனக்கென்று அவர் கைகளினால் தயார் பண்ணினது. இது எப்படிப்பட்ட ஆசிர்வாதம் என்றும் அது எவ்வாறு உன் வாய்க்கு சுவைக்கும் என்றும் அவருக்கு நன்றாகவே தெரியும். தெய்வீக எழுத்தர் இந்த திராட்சரசத்தை பருகினால் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேசப் பண்ணும் என்று எழுதுகிறார். இதை குடித்து போதை உண்டாகும் என்று எழுதாமல் இவ்விதமாக எழுதுகிறார். இந்த ஆசிர்வாதத்தை பெறும்போது உனக்கே ஆச்சரியமாக இருக்கும். மது குடித்தவன் மதிமயங்கி உள்ளுறுவது போல நீ உணர்வாய். கிறிஸ்து நமக்கு சரியான வார்த்தையை திராட்சரசம் போல சரியான நேரத்தில் தந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறார். அவரே மெய்யான திராட்சைக் கொடி. நமக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு திராட்சை பழம் பிழியப்படுவதைப் போல் பிழியப்பட்டு நம்மை ஆசிர்வதிக்கிறார். அவரது வார்த்தைகள் புரட்டப்படாமல் இருக்குமானால் நமக்கு திராட்ச ரசம் போல இன்பம் அளிக்கிறது. இன்று தேவப்பிள்ளைகள் தேவ வார்த்தைகளை தியானித்து அவரின் ஆசிர்வாதத்தை பெறாமல் அங்கும் இங்கும் ஓடி அவரின் வாக்குத்தந்தங்களே பெற முயல்கிறார்கள். மணவாளனான இயேசு அவர்களின் அருகிலும் அவர்களின் உள்ளிலும் இருப்பதை அறியாதிருக்கிறார்கள். மணவாட்டியே, நீ கிறிஸ்துவுக்குத்தான் சொந்தம். எந்த மனிதருக்கோ எந்த சபைக்கோ எந்த ஸ்தாபனத்திற்கோ சொந்தமானவன் அல்ல. அவரின் பிரியம் உன்மேல்தான் இருக்கிறது. அவர் உன்னை ஆசிர்வதிக்க விரும்புகிறார். அவர் உன் நலத்தை விரும்புகிறார். உன்னை அறியாத ஒரு ஊழியன் உனக்காக பரிந்து பேச விரும்புகிறாயா? நீ இந்த சத்தியத்தை அறிந்து கொண்டால் இந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். வாரும் என் நேசரே, வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என்று மணவாட்டி மணவாளனை வயல்வெளிக்கு அழைக்கிறாள். உன்னத பாட்டு 7:11. இந்த உலகம்தான் வயல். மனம் திரும்பிய மணவாட்டி தன் மணவாளனை வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்குவோம் என கூறுகிறாள். இன்று அநேக சுவிசேடகர்கள் பட்டினங்களிலும் பசுமை நிறைந்த வெளிநாடுகளில் போய் ஊழியம் செய்ய விரும்புகிறார்கள். சுவிசேஷம் அறிவிக்கப்படாத கிராமங்களில் போய் அவர்கள் ஸ்தாபனங்கள் அமைக்க விரும்ப மாட்டார்கள். தமிழ்நாட்டில் ஒரு பட்டணத்திலே ஒவ்வொரு தெருவுக்கும் ஒரு சபை. கிராமங்களில் போய் அங்கேயே தங்கியிருந்து ஊழியம் பண்ணும் உத்தம ஊழியர்கள் நம் மத்தியில் உண்டு. அவர்களின் பெயர்களை நாம் அறியோம். உலகத்தின் எல்லா பகுதிகளிலும் போய் சுவிசேஷம் அறிவிக்கும்படி கிறிஸ்து நமக்கு கொடுத்த கட்டளை கொடுத்திருக்கின்றார். ஆனால் இங்கே மணவாட்டி கிறிஸ்துவான மணவாளனை வயல்வெளியில் போய் கிராமங்களில் தங்கும்படி வருந்தி அழைக்கிறாள். நம்முடைய ஒரே ஜெபமோ இப்படித்தான் இருக்க வேண்டும். நாம் அவரை அழைத்துக் கொண்டு இந்த பகுதிகளில் செல்ல வேண்டும். அதிகாலையிலே திராட்சத் தோட்டங்களுக்கு போவோம். திராட்சக்குடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்ப்போம். அங்கே என் நேசத்தின் உச்சிதங்களை உமக்குத் தருவேன் என்று மணவாளி மணவாளனைப் பார்த்து கூறுகின்றாள். உன்னத பாட்டு 7:12. நடு ராத்திரியிலோ அதிகாலையிலே நீ எழுந்து எபிக்க கற்றுக்கொள்ளவும் உனது மணவாளனோடு உறவாடி உன் இருதயத்தின் எண்ணங்களை கொட்டிவிட வேண்டும். உனது தோட்டம் அங்கேதான் இருக்கிறது. நீயும் உன் நேசரும் சேர்ந்து உங்களது தோட்டத்திலுள்ள திராட்சக்குடி துளிர்த்து அதின் பூ மலர்ந்ததோ என்றும் மாதளஞ்செடிகள் பூ பூத்ததோ என்றும் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு திராட்சை செடி போன்ற ஊழியர்களுக்காகவும் மாதளஞ்செடிகள் போன்ற ஊழியர்களுக்காகவும் உன் நேசரோடு இணைந்திருந்து எபிக்க வேண்டும். பூக்கள் மலர்ந்ததோ என்றும் பூ பூத்ததோ என்றும் பார்க்க வேண்டும். இந்த ஊழியர்கள் செய்யும் ஊழியங்களை நன்கு அறிய வேண்டும். அந்தி கிறிஸ்துவானவன் இந்த செடிகளை வேரோடு அழிக்கவோ பூக்களை அழிக்கவோ முயற்சி செய்வான். இன்றோ அநேக திராட்சக்குடி துளிர்த்த ஊழியங்களை அழித்துவிட்டான். தன் கொடூரமான பற்களால் அவைகளை வேரோடு பிடுங்கி எறிந்துவிட்டான். கிறிஸ்துவின் இரத்தமாகிய திராட்ச ரசம் பாவிகளை இரட்சிக்கிறது. ஆனாலோ இந்த மெய்யான திராட்ச ரசம் கொடுக்க விடாமல் ஒரு போலியான சுவிசேஷத்தை நமக்கு கொடுக்கும் கொள்ள சுவிசேடர்கள் உண்டு. மாதளஞ்செடிகள் போன்ற ஊழியங்களே களைகள் மூலம் பலவீனமாக்கி கனி கொடுக்க விடாமல் தடுத்துக் கொண்டிருக்கிறான். மாதுளம் கனிகள் கிறிஸ்துவின் சரீரமான சபைக்கு ஒரு நோய் தடுப்பு மருந்தை கொடுக்கிறது. இன்று அநேக தீர்க்கதரிசன ஊழியங்களை வேரோடு அந்தி கிறிஸ்துவானவன் அழித்துவிட்டான். தீர்க்கதரிசிகள் எங்கே? நாம் அயர்ந்து நித்திரை செய்யும்போது சத்துருவானவன் கொலைகளை நமது தோட்டங்களில் முளைக்க வைத்துவிட்டான்.
மணவாளி தன் நேசத்தின் உச்சிதங்களை மணவாளனுக்கு தோட்டத்தில் தான் கொடுப்பாளாம். மணவாளிக்கு எப்படி ஒரு பாரம், எப்படி ஒரு ஏக்கம்! மணவாட்டியே, உனக்கு இதுபோல் உன் ஊழியத்தில் ஒரு பாரம் இருக்கிறதா? தன் நேசர் அவர்களது தோட்டத்தில் மணவாளியுடன் எப்போதும் இருக்க விரும்புகிறார் என அவள் நன்கு அறிவாள். இயேசு உன்னை நேசிப்பது நீ ஊழியத்தில் ஈடுபடும்போதுதான். இது மத்தியதரை கடற்கரை பகுதிகளில் வளரும் ஒரு வகையான செடியின் கனியாகும். இச்செடித் தண்டுகள் அற்றதும் நீள்வட்ட இலைகளை உடையதுமான தாவரமாகும். இச்செடியின் மலர்கள் ஊதா நிறமுடையதாகவும் பழுத்த கனிகள் செம்மஞ்சள் நிறமுடையதாகவும் இருக்கும். உன் தோட்டத்தில் சகலவித அருமையான கனிகள் கொடுக்கும் ஊழியர்கள் உண்டு. அதிக வாசனையுடைய இப்பழங்கள், இவர்கள் மூலம் இறைச்சிக்கப்பட்ட ஆத்துமாக்கள் தூதாயம் பழம் போல வாசனை கொடுப்பவர்கள். இவர்கள் உண்மையான இறைச்சிப்பின் அனுபவத்தை பெற்றவர்கள். இந்த பழங்களை கிறிஸ்து புசிக்க விரும்புகிறார்.